வணக்கம் அன்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரிஷபராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். அன்பர்களே, இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். ரிஷபராசி பலன். பொதுவாக இந்த வாரம் ரிஷபராசியை பொறுத்தமட்டில் குரு பகவான் வியாழன் தங்களது முதல் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் ராசிக்கு உட்பட்ட வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் இந்த வாரம் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக தங்களுடைய தியாகத்திற்கு அதிகமான துன்பத்தை தரக்கூடிய வேலைகளை செய்யாமல் தவிர்ப்பதும், அதிகமான எடையை தூக்குவதை தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். மற்றும் இதனால் தங்கள் மன அழுத்தத்திற்கு இருந்து வெளிவர அமைதியை நாட ஸ்ரீ முருகனை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது நல்லது. முடிந்தால் ஹனுமான் சாலிசாவையும் கேட்கவும் படிக்கவும் உங்களுக்கு நன்மை தரும். இதனால் உங்கள் மனதில் நேர்மறையான ஆற்றலை உங்களால் கொண்டு வர முடியும். ரிஷபராசி மக்கள் பொருளாதார நிதி சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் உறவினர்கள் மற்றும் மற்றுள்ளவர்களின் அன்பானவர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். இதனால் ரிஷபராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சவால்களையும் இந்த வாரத்தில் சமாளிக்க முடியும். அதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகையால் ரிஷபராசி மக்கள் தங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவை இந்த வாரத்தில் பேணுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ரிஷபராசியை பொறுத்து இவரின் 5வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் தங்களின் குடும்ப பிரச்சனைகள் குறித்து நீங்கள் சுயநல தீர்ப்பை ஒன்றை வழங்குவீர்கள். அது உங்களின் குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கும். ஆகையால் குடும்பம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்கும்போது உங்கள் எண்ணங்களையும் ஆலோசனைகளையும் தங்களின் குடும்ப உறுப்பினரும் தெரிவிப்பதும் மற்றும் அவரின் ஆலோசனைக்கு சமமான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுப்பதும் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இல்லை என்றால் துன்பச்சூழல் குடும்பத்தில் ஏற்படும். இந்த வாரம் ரிஷபராசி மக்களின் பணியிடத்தில் உங்களுக்கு இடையூறுகளை உருவாக்குபவர்கள் தங்கள் முன் வெட்கப்படுவார்கள். மேலதிகாரிகளால் தண்டிக்கப்படுவார்கள். இதனால் உங்களின் மன உறுதியையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. மேலும் நீங்கள் குறித்த நேரத்தில் உங்கள் வேலையை செய்து முடிப்பீர்கள். இந்த வாரம் இந்த ரிஷபராசியின் மாணவர்கள் பலர் கடந்த கால தவறுகளிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளாமல் அவற்றை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்வார்கள். இதன் காரணமாக இவர்கள் தங்களின் கல்வித்துறையில் மிகவும் பாதகமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கிரக நிலைகள் தெரிவிக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் தோல்விகள் அதிகமாக இருந்த போதிலும் நீங்கள் உங்களின் தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் இந்த தோல்விகள் யாவும் உங்களுக்கு பலமான வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போல் அமையும். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ரிஷபராசி மக்களுக்கும் தான். ஏனென்றால் இவர்கள் எதையும் ஒரு பொருட்டாக நினைத்து வார்த்தையை பாதுகாத்து அதை செயல்படுத்த மாட்டார்கள். இன்று என்ன நினைக்கிறதோ அதை சொல்லி நாளை அதை மறந்து விடுவார்கள். ஆகவே ரிஷபராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் முக்கிய கொள்கையாக உண்மையையும் உயர்ந்த தத்துவங்களையும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பரிகாரம்: இந்த வாரத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் குடும்ப மூத்த பெண் மக்களுக்கு ஆடை தானம் செய்யுங்கள். அவருடைய பாதம் தொட்டு வணங்கி ஆசி பெறுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.